தசகம் 45. சிறுவனின் விளையாட்டு. பலராமனோடு கூடிய கிருஷ்ணா, நீயும் பலராமனும் நந்தகோபனின் இல்லத்தில் எல்லா இடங்களிலும் கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றிக்கொண்டு அழகாக தவழ்ந்தீர்கள். அப்படி தவழும் பொழுது அசைந்த தாமரை மலர்கள் போன்ற திருவடிகளில் இருந்த சலங்கைகளின் இனிய ஒலியை கேட்க விரும்பி மிக விரைவாகவும் அழகாகவும் தவழ்ந்தீர்கள். நீங்கள் மிகவும் மெதுவாக சிரித்ததனால் உங்கள் பற்கள் சிறிது வெளியில் தெரிந்தன. முன் நெற்றியில் கேசக்கற்றைகள் விழுந்து உங்கள் திருமுகத்தை மறைக்கின்றன. வஜ்ரம், அங்குசம் முதலிய லட்சணங்கள் பொருந்திய திருவடிகளோடும் புஜங்களினின்று நழுவி மணிக்கட்டுகளில் தங்கிய வளையல்களோடும் உங்களை கண்ட மக்களின் மனதையும் நன்கு கவர்ந்தீர்கள். வாசுதேவனே, ஆவலோடு மக்களின் கூட்டம் மகிழ்ச்சியினால் கண்கள் அசைய உங்களை பின்தொடர்ந்து வந்தது. அப்பொழுது இனிய ஒலி உண்டாகும்படி சிரித்து கொண்டு ஓடினீர்கள். தாமரை மலர்களை போன்ற முகங்களை திருப்பி பின்பக்கம் பார்த்தீர்கள். அப்பொழுது நீங்கள் அளித்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நீங்கள் விரைவாக ஓடும் பொழுது கீழே விழுந்து உடலில் சேற்றை பூசிக்கொண்டீர்கள். ஆகாயத்தில் இருந்த குற்றமற்ற முனிவர்கள் புன்னகையோடு உங்களை வணங்கினார்கள். அப்பொழுது தாய்மார்கள் விரைந்து வந்து மிகுந்த அன்போடு உங்களை கைகளில் எடுத்துக்கொண்டு அடிக்கடி இறுக தழுவி முத்தமிட்டார்கள். கபடமாக இடையனின் வேடம் பூண்டவனே, பால் சுரக்கும் பெரிய ஸ்தனங்களுடன் உன்னை மடியில் வைத்துக்கொண்டு உனக்கு பாலை கொடுக்கும் யசோதை பெற்ற பாக்கியமே பாக்கியம். நீ பாலை குடித்துக் கொண்டிருந்த போது இடையிடையே புன்முறுவலாலும் முல்லைப்பூ மொட்டுக்களை போன்ற பற்களாலும் அழகாக விளங்கிய உன் திருமுகத்தை கண்டு ரசித்து மகிழ்ந்தாள் யசோதை. பிறகு நீங்கள் நடக்க தொடங்கினீர்கள். ஆய சிறுவர்களோடு அருகில் இருந்த வீடுகளில் விளையாடி கொண்டு சிறுவர்களுக்கு உரிய துடுக்கு செயல்களை செய்தீர்கள். மேலும் வீடுகளில் செல்லமாக வளர்க்கப்படும் கிளிகளையும் பூனைகளையும் சிறு கன்றுகளையும் பின்தொடர்ந்து சென்றீர்கள். அப்பொழுது இடையர்கள் சிரித்து கொண்டே பெரிதும் முயன்று உங்களை தடுத்தார்கள். முரண் என்ற அசுரனை கொன்றவனே, கலப்பை ஏந்திய பலராமனோடு நீ செல்லும் இடங்களில் எல்லாம் வீட்டு வேலைகளை பொருட்படுத்தாமல் குழந்தைகளையும் வேலையாட்களையும் மறந்து கோபியர்கள் தன் பயமிழந்த கண்களால் எப்பொழுதும் உங்களையே கண்டு மனம் பரவசமடைந்தார்கள். நீ கோபியர்கள் கொடுக்கும் புதிய வெண்ணையை விரும்பி மழலை மொழியில் இனிய பாடலை பாடிக்கொண்டும் சில இடங்களில் அழகாக ஆடிக்கொண்டும் வாலிப பெண்கள் கொடுத்த நெய்யை தின்று கொண்டும் வேறு சில இடங்களில் புதியதாக நன்கு காய்ச்சிய பாலை பருகி கொண்டும் விளையாடினாய். தேவனே, நீ இறப்பதை விட்டுவிட்டு தயிரையும் நெய்யையும் கவர்ந்தாய். அன்று பலியின் இல்லத்தில் இறக்க நேர்ந்தது. ஆனால் அபலைகளிடம் அப்படி செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்து விந்தையான திருட்டு வழியில் ஈடுபட்டாயோ? குருவாயூரின் தலைவனே, நீ தயிர், வெண்ணெய் ஆகியவற்றை திருடிய போதிலும் கோகுலத்தில் இருந்த பெண்களின் மனதில் சினமோ வருத்தமோ ஏற்படவில்லை. ஏனெனில் நீ அவர்களின் உள்ளத்தையும் கவர்ந்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்து விட்டாய். அத்தகைய லீலைகளை புரிந்த நீயே என் பிணிகளை தனித்தருள வேண்டும். ஒரு நாள் மரக்கிளையின் உச்சியில் சந்திரனை பார்த்து பழம் என்று எண்ணி தாயாரிடமும் தகப்பனாரிடமும் மீண்டும் மீண்டும் அதை பறித்து தரும்படி வேண்டினாய். அவர்கள் நீயே பறித்துக்கொள் என்று கூறியதும் நீ கைகளை உயர்த்தி நீட்டினாய். அப்பொழுது தேவதேவா, என்ன ஆச்சரியம்! அந்த சந்திர பிம்பம் உமது கைக்கு வந்துவிட்டது. அதை பற்றி என்ன சொல்வேன்? ஜோதி மண்டலத்தையே திருமேனியாக கொண்ட உன்னிடம் அம்மண்டலம் இறங்கி வந்து இப்பொழுது உனது விராட் ரூபத்தில் ஐக்கியமாகி விட்டதோ என்று தோன்றுகிறது. இதென்ன ஆச்சரியம் என்று பிரமித்து நின்ற அந்த தந்தையை ஒரு நொடி நேரம் பிரம்மானந்த கடலில் மூழ்க செய்துவிட்டு மீண்டும் புதிர் சிநேகமாகிற மாயையை பிரயோகித்த விஸ்வரூபியும் சிதானந்த ரூபியுமான பகவானே, நீயே என்னை பிணியிலிருந்து காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.